என்ன வேணும் ஸ்கூலுக்கு எல்லாமே இங்கிருக்கு. சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை. வணக்கம். ஜெம் செய்திகளுக்காக நான் பிரீதா. இந்திய நேரப்படி காலை 8:30 மணி செய்திகள். முதலில் ஜெம் தலைப்பு செய்திகளை காணலாம். பாதுகாப்பு படையினருக்கு சௌரிய சக்ரா விருது வழங்கும் விழா. வீரத்தையும் அசாதாரண துணிச்சலையும் வெளிப்படுத்திய பாதுகாப்பு படையினருக்கு விருது வழங்கி கௌரவித்தார் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு. சென்னை ராஜரத்னம் விளையாட்டு அரங்கில் சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படையை தொடங்கி வைக்கிறார் முதலமைச்சர் விஜய். ஐஜி பவானேஸ்வரி தலைமையிலான சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படை. இந்தியாவில் தற்போது 76 முதல் 80 நாட்களுக்கு தேவையான எரிபொருள் இருப்பு உள்ளது. மத்திய பெட்ரோலியம் மற்றும் இயற்கை எரிவாயுத்துறை அமைச்சர் ஹர்தீப் சிங் பூரி அறிவிப்பு. மின்வெட்டு பிரச்சனைகளுக்கு 20 ஆண்டுகளுக்கும் பழமையான டிரான்ஸ்பார்மர்கள் மற்றும் கேபிள்கள் சேதமடைவதே காரணம். மின்வாரியத்துறை அமைச்சர் நிர்மல்குமார் விளக்கம். இஸ்ரேல் மீண்டும் பேச்சுவார்த்தைக்கு திரும்ப வேண்டும். அமெரிக்க அதிபர் டிரம்ப் வேண்டுகோள். ஹார்முஸ் அருகே எண்ணெய் கப்பல் மீது நடத்தப்பட்ட ஏவுகணை தாக்குதல். 24 இந்தியா மாலுமிகள் பத்திரமாக மீட்பு. இனி விரிவான செய்திகளை காணலாம். தில்லியில் பாதுகாப்பு படையினருக்கு குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு சௌரிய சக்ரா விருது வழங்கி கௌரவித்தார். தில்லியில் குடியரசுத் தலைவர் மாளிகையில் வீரத்தையும் அசாதாரண துணிச்சலையும் வெளிப்படுத்திய பாதுகாப்பு படையினருக்கு சௌரிய சக்ரா விருது வழங்கும் விழா நடைபெற்றது. இதில் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு கலந்து கொண்டு வீரர்களுக்கு விருது வழங்கி சிறப்பித்தார். அப்போது இந்திய ராணுவத்தின் துணை கர்னல் நிதேஷ் பாரதி சுக்லா, காவல் ஆய்வாளர் லக்ஷ்மண் கேவத், சத்தீஸ்கர் காவல்துறையின் காவல் ஆய்வாளர் ராமேஸ்வர் பிரசாத் தேஷ்முக் ஆகியோருக்கு சௌரிய சக்ரா விருது வழங்கப்பட்டது. நாட்டின் பாதுகாப்பிற்காக ஆபத்தான சூழ்நிலைகளில் தங்களது வீரத்தையும் அர்ப்பணிப்பையும் வெளிப்படுத்தியதற்காக இவர்களுக்கு இந்த உயரிய வீர விருது வழங்கப்பட்டுள்ளது. சென்னை ராஜரத்னம் விளையாட்டு அரங்கில் சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படையை முதலமைச்சர் விஜய் இன்று தொடங்கி வைக்க உள்ளார். முதலமைச்சராக விஜய் பொறுப்பேற்றவுடன் குழந்தைகள், பெண்கள் பாதுகாப்புக்காக சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படை உருவாக்கப்படும் என்று அறிவித்திருந்தார். இதைத் தொடர்ந்து இந்த அதிரடிப்படையின் முதல் பெண் ஐஜியாக பவானேஸ்வரி நியமிக்கப்பட்டார். அதிரடிப்படையில் இடம்பெறும் பெண் காவலர்களுக்கு நீல நிற சட்டை, காக்கி நிற பேண்ட் என சிறப்பு சீருடை வழங்கப்பட்டுள்ளது. அத்துடன் கருப்பு நிற தொப்பியும் கருப்பு நிற காலணியும் வழங்கப்பட்டுள்ளது. சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படையை கடந்த 29ஆம் தேதி அன்று முதலமைச்சர் விஜய் தொடங்கி வைப்பதாக இருந்தது. ஆனால் நிர்வாக காரணங்களுக்காக கடைசி நேரத்தில் இந்த நிகழ்ச்சி தள்ளி வைக்கப்பட்டது. இந்நிலையில் சென்னை ராஜரத்னம் விளையாட்டு அரங்கில் சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படையை முதலமைச்சர் விஜய் இன்று தொடங்கி வைக்கிறார். இதன் மூலம் ஐஜி பவானேஸ்வரி தலைமையிலான இப்படையினர் அனைத்து மாவட்டங்களிலும் தங்கள் பணியை தொடங்க உள்ளனர். இந்தியாவில் தற்போது 76 முதல் 80 நாட்களுக்கு தேவையான எரிபொருள் இருப்பு உள்ளதாக மத்திய பெட்ரோலியம் மற்றும் இயற்கை எரிவாயுத்துறை அமைச்சர் ஹர்தீப் சிங் பூரி தெரிவித்துள்ளார். மத்திய பெட்ரோலியம் மற்றும் இயற்கை எரிவாயுத்துறை அமைச்சர் ஹர்தீப் சிங் பூரி செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெய் விலை தற்காலிகமாக உயர்ந்திருந்தாலும் அது நீண்ட காலத்திற்கு இதே உச்சத்தில் நீடிக்காது என்று தெரிவித்தார். உலகளாவிய போர் பதற்றங்கள் மற்றும் கடல்வெளி தடைகளுக்கு இடையிலும் இந்தியாவின் எந்த ஒரு பகுதியிலும் எரிபொருள் தீர்ந்து போகும் நிலை ஏற்படவில்லை என்றும் கூறினார். ஒருவேளை ஹார்முஸ் ஜலசந்தி மூடப்பட்டே இருந்தாலும் கூட நமது நாட்டில் 60 நாட்களுக்கு தேவையான கச்சா எண்ணெய், இயற்கை எரிவாயு மற்றும் எல்பிஜி எரிவாயு இருப்பு இருக்க வேண்டும் என்பதே தனது அமைச்சகத்தின் கொள்கையாகும் என்று தெரிவித்தார். மின்வெட்டு பிரச்சனைகளுக்கு 20 ஆண்டுகளுக்கும் பழமையான டிரான்ஸ்பார்மர்கள் மற்றும் கேபிள்கள் சேதமடைவதே காரணம் என்று மின்வாரியத்துறை அமைச்சர் நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். சென்னை அண்ணா சாலையில் உள்ள மின்வாரிய தலைமை அலுவலகத்தில் மின்வாரியத்துறை அமைச்சர் நிர்மல்குமார் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது 15 ஆண்டுகளுக்கும் மேலாக உதவி பொறியாளர்களாக பணிபுரிந்து பதவி உயர்வு கிடைக்காமல் சட்ட போராட்டம் நடத்தி வந்த 300 ஊழியர்களுக்கு செயற்பொறியாளர்களாக பதவி உயர்வு வழங்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். இதேபோல் மற்ற பிரிவுகளிலும் நிலுவையில் உள்ள பதவி உயர்வு பணிகள் விரைந்து முடிக்கப்படும் என்று கூறினார். மேலும் மின்சார வாரியத்தில் காலியாக உள்ள பணியிடங்களை நிரப்பவும், துறையை நவீனப்படுத்தி ஊழலற்ற நிர்வாகத்தை உறுதி செய்யவும் தமிழக அரசு உரிய நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறது. இதன் முதற்கட்டமாக இந்த ஆண்டிற்குள் மின்சார வாரியத்தில் 15,000 புதிய பணியாளர்கள் அரசு பணியில் சேர்க்கப்படுவார்கள் என்று தெரிவித்தார். தமிழகத்தில் தற்போது மின்சார தட்டுப்பாடு என்பது கிடையாது.
சென்னையில் நிலவும் மின்வெட்டு பிரச்சனைகளுக்கு 20 ஆண்டுகளுக்கும் பழமையான டிரான்ஸ்பார்மர்கள் மற்றும் கேபிள்கள் சேதமடைவதே காரணம் என்று கூறினார். தொடர்ந்து ஒரு சில பகுதிகளில் திட்டமிட்டே மின்சார பெட்டிகளில் உள்ள பியூஸ் பிடுங்கப்பட்டு மின்வெட்டு ஏற்படுத்தப்படுவது சிசிடிவி காட்சிகள் மூலம் கண்டறியப்பட்டுள்ளது. இதுபோன்ற நாச வேலைகளில் ஈடுபடும் நபர்கள் மீது சட்டப்பூர்வ நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருவதாக தெரிவித்தார். ஸோ இதெல்லாம் 15 வருஷமாக பெண்டிங் ப்ரொமோஷன். 15 வருஷமாக அவர்களும் கடுமையாக போராட்டு வராங்க. நாங்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு, நான் அமைச்சராக வந்த பிறகு என்னை அவங்க சங்கத்திலேருந்து சந்தித்த பிறகு அவங்களுடைய பெண்டிங் என்னென்னலாம் கோர்ட் ஆர்டர்ஸ் வாங்கினதெல்லாம் காட்டினாங்க. பல பேர் ரிட்டையர்ட் ஆகிறதுக்கு ஒரு வாரம் ரிட்டையர்மெண்ட் இருக்குது, அதுக்குள்ளே எங்களுக்கு ப்ரொமோஷன் கிடைக்குமா, ஏன்னா 20 வருடத்துக்கு மேலே நான் ஒரே கிரேடில் இருக்கேன்னு சொன்னாங்க. ஸோ உடனடியாக பணிகளை முடக்கி விட்டோம். ஸோ ப்ரொமோஷன்ஸ் அவங்களுக்கு இவ்வளோ வருஷமாக பெண்டிங் இருக்குது, ஏன் இவ்வளோ கொடுக்கல? கோர்ட் ஆர்டர் இவ்வளோ வருஷங்கள் ஆச்சு. கோர்ட்டுக்கு அவங்க போக வேண்டிய அவசியம் இல்லை. எதற்காக நியாயமாக ஒருத்தருக்கு ப்ரொமோஷன் கிடைக்கும்னா அவங்க ஏன் கோர்ட்டுக்கு போய் சட்ட போராட்டம் நடத்தி அதுக்கான ஆர்டர் வாங்கிட்டு வர வேண்டிய சூழ்நிலை நம்ம ஏன் உருவாக்கணும்? ஃபர்ஸ்ட் ஈரானின் தாக்குதல்களால் யாருக்கும் எந்த பாதிப்பும் ஏற்படவில்லை என்று அமெரிக்க அதிபர் டிரம்ப் தெரிவித்துள்ளார். ஈரான் மீதான தாக்குதலை தொடர்ந்து இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகுவை அமெரிக்க அதிபர் டிரம்ப் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பேசினார். அப்போது அமெரிக்கா ஈரான் அணு ஆயுதம் ஒப்பந்தம் இறுதியாகும் நிலையில் உள்ளதாக தெரிவித்தார். மேலும் இன்னும் 1-2 நாளில் ஒப்பந்தம் கையெழுத்தாகும் என்று கூறினார். எனவே இஸ்ரேல் மீண்டும் பேச்சுவார்த்தைக்கு திரும்ப வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். ஈரானின் தாக்குதல்களால் யாருக்கும் எந்த பாதிப்பும் ஏற்படவில்லை, அதனால் இனி இஸ்ரேல் பதிலடி கொடுக்காது என்று தான் நம்புவதாக தெரிவித்தார். ஹார்முஸ் அருகே எண்ணெய் கப்பல் மீது நடத்தப்பட்ட தாக்குதலில் இருந்து 24 இந்திய மாலுமிகளையும் மும்பை கடல்சார் மீட்பு ஒருங்கிணைப்பு மையம் பத்திரமாக மீட்டது. இந்தியாவில் இருந்து ஓபனின் துக்கம் துறைமுகம் நோக்கி MT மாரிவெக்ஸ் என்ற எண்ணெய் வணிக கப்பல் சென்று கொண்டிருந்தது. அப்போது ஹார்முஸ் ஜலசந்தி பகுதி அருகே கப்பல் மீது ஏவுகணை தாக்குதல் நடத்தப்பட்டது. கப்பலில் எண்ணெய் இல்லை என்பதால் பெரிய அளவிலான விபத்து தவிர்க்கப்பட்டது. இதனை தகவல் அறிந்த மும்பை கடல்சார் மீட்பு ஒருங்கிணைப்பு மையம் உடனடியாக ஓமன் நாட்டின் கடல்சார் பாதுகாப்பு மையத்துடன் ஒருங்கிணைந்து 24 இந்திய மாலுமிகளையும் பத்திரமாக மீட்டது. கயிறு கட்டி மாலுமிகள் ஒவ்வொருவராக மீட்கப்படும் வீடியோ காட்சிகள் வெளியாகியுள்ளது. காங்கிரஸ் இல்லாமல் திமுகவிற்கு அரசியல் வலிமை இல்லை என்று தமிழக மின்சாரத்துறை அமைச்சர் CTR நிர்மல்குமார் விமர்சித்துள்ளார். சென்னையில் இந்திய ஆணி கூட்டத்தில் திமுக கலந்து கொள்ளாதது குறித்து தமிழக மின்சாரத்துறை அமைச்சர் CTR நிர்மல்குமார் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது அனைத்து மட்டங்களிலும் ஆலோசனை நடத்தி மேலும் முடிவுகள் எடுக்கப்படும் என்றும் காங்கிரஸ் மற்றும் IUML கூட்டணி ஆதரவு அளித்து வருவதாகவும் அவர் தெரிவித்தார். மேலும் திமுக குறித்து பேசுகையில் காங்கிரசின் ஆதரவினால்தான் திமுக ஆட்சிக்கு வந்ததாகவும் காங்கிரஸ் இல்லாமல் திமுகவிற்கு அரசியல் வலிமை இல்லை என்றும் விமர்சித்தார். திமுக தற்போது வெளிப்படையாக தெரிய வந்துள்ளதாகவும் இது அதன் அரசியல் வீழ்ச்சியின் தொடக்கம் என்றும் தெரிவித்துள்ளார். நாகர்கோயில் ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் மீனவர்களுக்கு 21 கோடியே 96 லட்சம் ரூபாய் மதிப்பிலான நலத்திட்ட உதவிகளை அமைச்சர் ஸ்ரீநாத் வழங்கினார். நாகர்கோயில் ஆட்சியர் அலுவலகத்தில் மீன்வளம் மற்றும் மீனவர் நலத்துறை சார்பில் மேற்கு கடற்கரை மீனவர்களுக்கு தடைக்கால நிவாரணம் மற்றும் பல்வேறு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. அமைச்சர் ஸ்ரீநாத் கலந்து கொண்டு மொத்தம் 21 கோடியே 96 லட்சம் ரூபாய் மதிப்பிலான உதவிகளை வழங்கினார். இதில் 27,250 மீனவ குடும்பங்களுக்கு தலா 8,000 ரூபாய் தடைக்கால நிவாரணம் வழங்கப்பட்டது. மேலும் 20 மீனவர்களுக்கு நாட்டுப்படகு வெளிப்பொருத்தும் எந்திரங்கள், 6 பேருக்கு மீன்பிடி உபகரணங்கள் மானிய விலையில், இறந்த மீனவர்களின் குடும்பங்களுக்கு நிவாரணம், கல்வி நிதி உள்ளிட்ட உதவிகளும் வழங்கப்பட்டன. மீனவர்களின் பாதுகாப்பு உரிமை தொகை தொடர்பான கேள்விக்கு அமைச்சர் பதில் அளிக்காமல் சென்றது குறிப்பிடத்தக்கது. குன்றத்தூர் நகராட்சியில் வெளிநாடு வாழ் தமிழர்கள் நலத்துறை அமைச்சர் தென்னரசு திடீர் ஆய்வு மேற்கொண்டார். காஞ்சிபுரம் மாவட்டம் குன்றத்தூர் நகராட்சியில் வெளிநாடு வாழ் தமிழர்கள் நலத்துறை அமைச்சர் தென்னரசு ஆய்வு மேற்கொண்டார். அப்போது அங்கு வந்திருந்த பொதுமக்கள் சிலர் அவரிடம் மனுக்கள் அளித்தனர். இதில் குறிப்பாக கோவில் குளம் தண்ணீரின்றி வறண்டு கிடப்பதாகவும் அதனை தூர்வார நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மக்கள் மனு அளித்த நிலையில் இது தொடர்பாக அதிகாரிகளிடம் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என உத்தரவிட்டார். இதன் பின்னர் அங்கு வந்த மூதாட்டி ஒருவர் முதியோர் உதவித்தொகைக்காக வருவாய் அலுவலர் பார்க்க வருவதாகவும் வரும்போது அவர் இருப்பதே இல்லை என கூறியதை அடுத்து மூதாட்டி விவரங்களை பெற்றுக்கொண்ட அமைச்சர் தென்னரசு வருவாய் அலுவலர் வந்தவுடன் இது தொடர்பாக உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கிராம நிர்வாக அலுவலரிடம் உத்தரவிட்டார். கரம்பக்குடி அருகே அரசு மருத்துவமனையில் தமிழக தொழிலாளர் நலன் மற்றும் திறன் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் முகமது பர்வேஸ் ஆய்வு மேற்கொண்டார். புதுக்கோட்டை மாவட்டம் கரம்பக்குடி அருகே மலையூர் அரசு மருத்துவமனையில் தமிழக தொழிலாளர் நலன் மற்றும் திறன் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் முகமது பர்வேஸ் ஆய்வு மேற்கொண்டார். அப்போது அங்கு வழங்கும் மருந்து மாத்திரைகள் தட்டுப்பாடு இல்லாமல் தரமானதாக கிடைக்கிறதா என்று ஆய்வு மேற்கொண்டார்.
மருத்துவமனையில் ஆய்வகத்தை ஆய்வு செய்த போது அதிகாரி அமரும் இடத்திற்கு மேலே முதலமைச்சர் போட்டோ இல்லாததை கண்டு அங்கிருந்த அதிகாரியை கடிந்து கொண்டார். மேலும் அதிகாரியிடம் முதலமைச்சர் புகைப்படம் வைக்க வேண்டும் என்று உத்தரவிட்டார். மேலும் அதிகாரியின் அறையில் மாட்டப்பட்டிருந்த கலைஞரின் புகைப்படம் கொண்ட திமுக நாள்காட்டியை நீட்டி இது என்ன என்று கேட்டார். உடனடியாக அங்கிருந்த அதிகாரி அகற்றி விடுகிறேன் என்று தெரிவித்தார். டாஸ்மாக் துறையில் தனிநபர்கள் மற்றும் அரசியல் கட்சிகளுடன் தொடர்புடையதாக கூறப்படும் 1000 கோடி ரூபாய் அளவிலான முறைகேடுகளை தடுத்து நிறுத்தியுள்ளதாக அமைச்சர் விக்னேஷ் தெரிவித்துள்ளார். திண்டுக்கல்லில் மதுவிலக்கு மற்றும் ஆயத்தீர்வைத்துறை அமைச்சர் விக்னேஷ் திண்டுக்கல் பேருந்து நிலையம் மற்றும் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை உள்ளிட்ட இடங்களுக்கு சென்று ஆய்வு மேற்கொண்டார். இதைத் தொடர்ந்து அமைச்சர் விக்னேஷ் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய போது பேருந்து நிலையத்தை வேறு இடத்திற்கு மாற்ற அடுத்த கட்ட பணிகளை தொடங்க உள்ளதாக தெரிவித்தார். மக்களின் நலன் மீது மட்டுமே முதல்வர் விஜய் தலைமையிலான அரசுக்கு அக்கறை உள்ளது என்றும் டாஸ்மாக் வருமானம் குறைவது பற்றி தங்களுக்கு கவலை இல்லை என்றும் தெரிவித்தார். டாஸ்மாக் துறையில் பல்வேறு சீர்திருத்தங்களையும் புரட்சிகரமான மாற்றங்களையும் கொண்டு வந்துள்ளதாகவும் தனிநபர்கள் மற்றும் அரசியல் கட்சிகளுடன் தொடர்புடையதாக கூறப்படும் 1000 கோடி ரூபாய் அளவிலான முறைகேடுகளை தடுத்து நிறுத்தியுள்ளதாகவும் கூறினார். ஒரு பொறுப்பு கொடுத்தாங்கன்னா முழுமையா அந்த பணி செய்யணுங்கிற ஒரு தளபதியை பின்பற்றக்கூடிய ஒரு ஆள். சிஎம் எப்படி ஒரு வேலையை எடுத்துட்டாங்கன்னா டெப்த் வரைக்கும் போகிற அந்த மாதிரி எனக்குன்னு ஒரு போர். இப்போ எனக்குன்னு இந்த மதுவிலக்கு ஆயத்தீர்வை கொடுத்தாங்க. இந்த 20 நாளில் எத்தனை விஷயங்கள் உள்ளே கொண்டு வந்திருப்போம்னு நீங்கள் ஊடக வாயிலாக தெரிஞ்சிருப்பீங்க. இந்தியாவில் எந்த துறையிலையுமே ஒரு 20 நாளில் ஒரு 1200 கோடி உள்ளே வந்திருக்கு லீக்கேஜ் ஆகிற அமௌண்ட்டு. அந்த மாதிரி அந்த துறையில் எப்படி நான் டீப்பாக வேலை செஞ்சிடும். அடுத்து வர காலங்களில் இந்த திண்டுக்கல்லில் நீங்கள் சொல்கிற 10 தாலுக்காவில் இருக்க மூல முடுக்கு வரைக்கும் நான் போகணும். இங்கே இருக்கிற மாணவர்களோட வளர்ச்சியும், இங்கே இருக்கிற முதியோர்களோட பாதுகாப்பும், இங்கே இருக்கிற அந்த வியாபாரிகளோட வாழ்வாதாரமும் எனக்கு முக்கியம். காஞ்சிபுரம் அருகே உள்ள துலுக்கானத்தம்மன் கோயிலில் ஆடி மாத திருவிழாவில் சட்டமன்ற உறுப்பினர் முனிரத்னம் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தார். காஞ்சிபுரம் மாவட்டம் சாலவாக்கம் குறும்பிறை ஊராட்சியில் துலுக்கானத்தம்மன் கோயிலில் ஆடி மாத திருவிழாவையொட்டி கூழ்வார்க்கும் திருவிழா நடைபெற்றது. இதில் துலுக்கானத்தம்மன் சிறப்பு அலங்காரத்தில் வீதி உலா வந்து பக்தர்களுக்கு காட்சியளித்தார். தொடர்ந்து பெண்கள் தங்கள் வீடுகளில் தயார் செய்யப்பட்ட கூழை அம்மனுக்கு செலுத்திவிட்டு பின்னர் கோவில் சார்பில் வழங்கப்படும் கூழை வீட்டுக்கு எடுத்து சென்றனர். இதன் பின்னர் உத்தரமேரூர் சட்டமன்ற உறுப்பினர் முனிரத்னம் திருவிழாவில் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தார். இந்நிகழ்வில் ஒன்றிய செயலாளர் உதயகுமார், மாவட்ட இளைஞரணி இணையமைப்பாளர் முகேஷ்குமார், மத்திய ஒன்றிய தலைமை விக்னேஷ் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். தமிழகத்தில் மின்வெட்டு மற்றும் மின்சார வாரிய ஆவணங்கள் காணாமல் போன விவகாரங்களில் அரசு தோல்வியடைந்துள்ளதாக முன்னாள் அதிமுக அமைச்சர் உதயகுமார் விமர்சித்துள்ளார். மதுரையில் முன்னாள் அதிமுக அமைச்சர் உதயகுமார் காணொலி வெளியிட்டுள்ளார். மின்சாரத்துறை அமைச்சர் நிர்மல்குமார் அதிமுக குறித்து விமர்சிப்பதை நிறுத்த வேண்டும் என்று எச்சரித்தார். அதிமுகவின் எதிர்காலத்தை பற்றி பேசுவதற்கு நிர்மல்குமாருக்கு தகுதி இல்லை என்றும், பல கட்சிகள் மாறி தற்போது தாவேகாவில் பதவி பெற்றதன் ஆணவத்தில் பேசுவதாகவும் குற்றம் சாட்டினார். மேலும் தமிழகத்தில் மின்வெட்டு மற்றும் மின்சார வாரிய ஆவணங்கள் காணாமல் போன விவகாரங்களில் அரசு தோல்வியடைந்துள்ளதாக விமர்சித்த அவர், மின்வெட்டையும் மின்சார ஆவண திருட்டையும் தடுக்க முடியாத அமைச்சர் நிர்மல்குமார் அதிமுக என்ற மின்சார கம்பியில் கை வைக்க வேண்டாம் என்றும் ஷாக் அடிக்கும் என்றும் தெரிவித்துள்ளார். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தலையில் கட்சி வலுவாக செயல்பட்டு வருவதாகவும் ஆர்பி உதயகுமார் தெரிவித்துள்ளார். திமுகவை எதிர்க்கும் ஒரே அரசியல் சக்தியாக தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் உள்ளதாக முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் பன்னீர்செல்வம் தெரிவித்துள்ளார். திருவண்ணாமலை மாவட்டம் கலசப்பாக்கம் தொகுதியில் அதிமுகவை சேர்ந்த ஒன்றிய மற்றும் கிளை கழக நிர்வாகிகள் உள்ளிட்ட 100க்கும் மேற்பட்டோர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் பன்னீர்செல்வம் முன்னிலையில் தமிழக வெற்றி கழகத்தில் இணைந்தனர். பின்னர் செய்தியாளரிடம் பேசிய பன்னீர்செல்வம், விரைவில் மேலும் 500க்கும் மேற்பட்ட அதிமுக நிர்வாகிகள் தாவேகாவில் இணைய உள்ளதாக தெரிவித்தார். மேலும் மாவட்டம் முழுவதும் 10,000க்கும் மேற்பட்ட அதிமுக நிர்வாகிகள் தாவேகாவில் இணைய உள்ளதாக கூறினார். அதிமுக எம்ஜிஆர் மற்றும் ஜெயலலிதா வகுத்த கொள்கை பாதையில் இருந்து விலகி வேறு திசையில் பயணிப்பதாக குற்றம் சாட்டிய அவர், திமுகவை எதிர்க்கும் ஒரே அரசியல் சக்தியாக தமிழக வெற்றி கழகமும் அதன் தலைவர் தமிழக முதல்வர் தளபதியும் உள்ளதாக தெரிவித்தார். மாவட்டத்தினுடைய பொறுப்பு அமைச்சர், பொதுப்பணித்துறை மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் அவர்களின் ஆலோசனையின்படி இன்றைக்கு திருவண்ணாமலை மாவட்டம் கலசப்பாக்கம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட கலசப்பாக்கம் ஒன்றியத்துக்குட்பட்ட ஒன்றிய கழக நிர்வாகிகள், கிளைக்கழக செயலாளர்கள் பல பேர் தங்களை அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து விலகி இன்றைக்கு நம்முடைய முதலமைச்சர் அவர்களின் தலைமையை ஏற்று தமிழக வெற்றி கழகத்தில் இன்றைக்கு இணைந்திருக்கிறார்கள்.
தமிழக முதலமைச்சராக ஜோசப் விஜய் பொறுப்பேற்றதையொட்டி உத்தரமேரூர் வடக்கு ஒன்றிய செயலாளர் ராஜசேகர் மதுரை வீரன் கோயிலில் தன்னுடைய வேண்டுதலை நிறைவேற்றினார். தமிழக முதலமைச்சராக பொறுப்பேற்றிருக்கும் ஜோசப் விஜய் தேர்தலின் போது வெற்றி பெற்று தமிழக முதலமைச்சராக வர வேண்டும் என காஞ்சிபுரம் மாவட்டம் உத்தரமேரூர் வடக்கு ஒன்றிய செயலாளர் ராஜசேகர் மதுரை வீரன் கோயிலில் வேண்டுதல் வைத்திருந்தார். தேர்தலில் வெற்றி பெற்று முதலமைச்சராக பொறுப்பேற்றுக் கொண்ட நிலையில் வேண்டுதலை நிறைவேற்ற ஒன்றிய செயலாளர் ராஜசேகர் மதுரை வீரனுக்கு சாமி தரிசனம் செய்து 1000 பேருக்கு கறிவிருந்து ஏற்பாடு செய்தார். இந்நிகழ்ச்சிக்கு சிறப்பு அழைப்பாளராக வெளிநாடு வாழ் நலத்துறை அமைச்சர் தென்னரசு மற்றும் உத்தரமேரூர் சட்டமன்ற உறுப்பினர் முனிரத்னம் ஆகியோர் அன்னதானத்தை தொடங்கி வைத்தனர். இதைத் தொடர்ந்து அமைச்சர் தென்னரசு, சட்டமன்ற உறுப்பினர் முனிரத்னம் பொதுமக்களுடன் அமர்ந்து உணவு அருந்தினர். இதன் பின்னர் இருவருக்கும் கோவில் நிர்வாகிகள் சார்பில் சால்வை அணிவித்து மரியாதை செலுத்தினர். இந்நிகழ்வில் ஒன்றிய செயலாளர்கள் ரஞ்சித் குமார், சாலவாக்கம் உதயகுமார் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். 2026 சட்டமன்ற தேர்தலில் திமுக தோல்வி அடைந்ததைத் தொடர்ந்து கோவையில் ஜென்சி திமுக மீட்டப் என்ற நிகழ்ச்சி நடைபெற்றது. 2026 சட்டமன்ற தேர்தலில் திமுக தோல்வி அடைந்ததைத் தொடர்ந்து அடுத்த சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெறுவதற்கான முயற்சிகளை இப்போதிலிருந்தே திமுக தொடர்ந்து முன்னெடுத்து வருகிறது. அதன்படி கோவையில் சரவணம்பட்டி துடியலூர் சாலையில் ஜென்சி திமுக மீட்டப் என்ற நிகழ்ச்சியை திமுக நடத்தியது. இந்த நிகழ்ச்சியின் மூலம் இளம் தலைமுறையினர் சமூக வலைதளங்கள் ஆகியவற்றை கொண்டு அடுத்த தேர்தலில் வெற்றி பெறுவதற்கான முயற்சிகளை திமுக முன்னெடுத்து வருகிறது. அதன்படி சமூக நீதி, பெரியாரின் கொள்கைகள், அறிஞர் அண்ணா, கலைஞர் கருணாநிதி ஆகியோர் தமிழுக்கும் தமிழ்நாட்டு மக்களுக்கும் ஆற்றிய சேவைகளையும் கடந்த திமுக ஆட்சியில் முன்னாள் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கொண்டு வந்த திட்டங்களை மக்களிடம் தொடர்ச்சியாக நினைவூட்டி வருகிறது. நிகழ்ச்சியில் இளைஞர்கள், இளம் பெண்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டு சமூக நீதி, தற்போதைய அரசியல் சூழல், தற்போதைய தமிழக வெற்றி கழக அரசிற்கும் முந்தைய திமுக அரசுக்கும் இருந்த வேறுபாடுகள் பற்றி கருத்துக்களை பகிர்ந்தனர். இதில் தமிழக வெற்றி கழக அரசை விமர்சனம் செய்தும் சாடியும் பலர் கருத்துக்களை முன்வைத்தனர். தமிழகத்தில் நடைபெற்று வரும் பாலியல் வன்கொடுமைகளை கண்டித்து ஜூன் 21ஆம் தேதி காட்டுமன்னார் கோயிலில் கண்டன பேரணி நடத்துவது என சிதம்பரத்தில் நடைபெற்ற தமிழ்நாடு தவ்ஹீத் ஜமாஅத்தின் செல்வீரர்கள் கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. சிதம்பரத்தில் தமிழ்நாடு தவ்ஹீத் ஜமாஅத்தின் கடலூர் தெற்கு மாவட்ட செயல்வீரர்கள் பங்கேற்ற கூட்டம் நடைபெற்றது. கூட்டத்திற்கு மாவட்ட தலைவர் முகமது பகத் தலைமை வகித்தார். கூட்டத்தில் தமிழ்நாடு தவ்ஹீத் ஜமாஅத்தின் மாநில செயலாளர்கள் முகமது அலி, அன்சாரி ஆகியோர் பங்கேற்ற அடுத்த கட்ட நகர்வுகள் மற்றும் செயல்திட்ட வியூகங்கள் பற்றி விளக்கி பேசினர். கூட்டத்தில் கோவை மாவட்டம் சூலூரில் 10 வயது சிறுமி பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்டு கொல்லப்பட்ட செய்தி மறைவதற்குள் திருவண்ணாமலை கோயிலுக்கு சென்ற பெண்களை மிரட்டி பாலியல் அத்துமீறல், ஊதாங்கரை மூதாட்டியிடம் பாலியல் வல்லுறவு என தினந்தோறும் பத்திரிகைகளில் வரும் செய்திகள் பெரும் அதிர்ச்சி அளிக்கின்றன என்றும் இதனை கண்டிக்கும் வகையில் ஜூன் 21ஆம் தேதி காட்டுமன்னார் கோயிலில் கண்டன பேரணி நடத்துவது எனவும் தாவேகா அரசு காயிதே மில்லத் அடக்கத்தளத்தில் போர்வை போர்த்துவதை நிறுத்திவிட்டு அவர் சார்ந்த இஸ்லாமிய சமுதாயத்தின் நீண்ட கால கோரிக்கையான தனி இட ஒதுக்கீட்டை 7% உயர்த்த வேண்டும். தமிழகத்தில் பூரண மதுவிலக்கை கொண்டு வர வேண்டும். இந்திய தேர்தல் ஆணையம் மீண்டும் வாக்கு சீட்டு முறையை கொண்டு வர வேண்டும் என்பன உள்ளிட்ட பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது. மேலும் பக்ரீத் பண்டிகைக்கு முந்தைய தினம் வழங்கப்பட்ட குர்பானி குறித்த தீர்ப்பு இஸ்லாமியர்களுக்கு தேவையற்ற அழுத்தத்தையும் சமுதாயத்தில் குழப்பத்தையும் பதட்டத்தையும் ஏற்படுத்துவதாக அமைந்துவிட்டது என்றும் தமிழ்நாடு தவ்ஹீத் ஜமாஅத் நிர்வாகிகள் தெரிவித்தனர். கூட்டத்தில் மாவட்ட செயலாளர் ஜஃபருல்லா, மாவட்ட பொருளாளர் அப்துல் அகத், துணைத் தலைவர் மஹ்பூப், துணை செயலாளர் மைதீன், மருத்துவ அணி செயலாளர் அப்துல்லா, தொண்டரணி செயலாளர் அசாருதீன், மாணவர் அணி செயலாளர் யாசின் உள்ளிட்ட 300க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். யார் அதை பொறுப்பில் இருக்கிறார்களோ அவர்கள் அதை அடக்க வேண்டும். அவர்கள் தான் அதை நடைமுறைப்படுத்த வேண்டும். நீதியரசர் ஒரு தீர்ப்பை வழங்குகிறார், அரசு அதிகாரிகளுக்கு ஒரு கட்டளை இடுகிறார் என்று சொன்னால் உடனடியாக தமிழக அரசு அதில் களத்தில் இறங்கியிருக்க வேண்டும். பக்ரீத் பெருநாளை கொண்டாடுகின்ற போது முஸ்லிம்கள் கடுமையான நெருக்கடிக்கு ஆனார்கள். பல இடங்களில் அரசு அதிகாரிகள் இருந்து குர்பானி கொடுக்கக்கூடாது என்று தடை விதிக்கக்கூடிய வீடியோ காட்சிகள் சமூக வலைதளங்களில் பரவக்கூடியதை பார்க்கணும். காஞ்சிபுரம் ரயில் நிலையத்தில் இன்டர்நெட் சர்வர் கோளாறு காரணமாக பயணச்சீட்டு பெற முடியாமல் பயணிகள் அவதி அடைந்துள்ளனர். காஞ்சிபுரம் ரயில் நிலையத்தில் இன்டர்நெட் சர்வர் கோளாறு காரணமாக பயணச்சீட்டு பெற முடியாமல் பயணிகள் அவதி அடைந்துள்ளனர். இதனால் பயணிகள் நீண்ட நேரம் வரிசையில் காத்திருந்தும் பயணச்சீட்டு பெறும் நிலை ஏற்பட்டுள்ளது. வரிசையில் நின்று பயணச்சீட்டு பெற முடியாமல் மணிக்கணக்கில் காத்திருக்கும் பயணிகளிடம் ரயில்வே ஊழியர்கள் செங்கல்பட்டு நிலையத்தில் பயணச்சீட்டை பெற்றிட அறிவுறுத்தப்பட்டு அனுப்பி வருகின்றனர். மதுரையில் பயன்பாடின்றி உள்ள ஜவான் பவனை சீரமைக்க முன்னாள் படைவீரர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர்.
மதுரை ரயில் நிலையம் அருகே அமைந்துள்ள ஜவான் பவன் கட்டிடம் பயன்பாடின்றி சேதமடைந்த நிலையில் உள்ளதாக முன்னாள் படைவீரர்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். பிற மாநிலங்கள் மற்றும் மாவட்டங்களில் இருந்து வரும் முன்னாள் படைவீரர்கள், அவர்களின் குடும்பத்தினர் மற்றும் பணியில் உள்ள ராணுவ வீரர்கள் குறைந்த வாடகையில் தங்குவதற்கு பயன்பட்டு வந்த இந்த கட்டிடம் தற்போது சமூக விரோதிகளின் கூடாரமாக மாறியுள்ளதாக கூறப்படுகிறது. கடந்த 2024 டிசம்பர் 7ஆம் தேதி கொடிநாள் விழாவில் ஜவான் பவனை மீண்டும் பயன்பாட்டிற்கு கொண்டுவர நடவடிக்கை எடுக்கப்படும் என முன்னாள் படைவீரர் நலத்துறை அதிகாரிகள் உறுதியளித்திருந்த நிலையில் இதுவரை எந்த பணியும் தொடங்கப்படவில்லை என குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. எனவே மாவட்ட ஆட்சியர் நேரில் ஆய்வு செய்து ஜவான் பவனை அனைத்து வசதிகளுடன் விரைவில் சீரமைத்து பயன்பாட்டிற்கு கொண்டுவர நடவடிக்கை எடுக்க வேண்டும் என முன்னாள் படைவீரர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இந்த கிடப்பில் போட்டதை சீக்கிரம் அவர் இது பண்ணணும். நிதி உதவி ஆல்ரெடி சேங்ஷன் ஆகி நிதி அப்படியே இருக்குது, அதை யூட்டிலைஸ் பண்ணாமல் இன்னும் இருக்கிறது தான் எங்களுக்கு மனசு கொஞ்சம் வருத்தமாக இருக்குது. நாங்கள் எந்த ஒரு ஆர்ப்பாட்டமும் பண்ணக்கூடாது, ஒரு அமைதியான முறையில் போகணும். ஏன்னா நாங்கள்லாம் ஒரு டிசிப்ளின்டு விங்லேருந்து வந்ததுனால அப்படி பண்ணணும் அப்படின்னு தான் நாங்கள் ஒரு அப்ளிகேஷன் கொடுத்துக்கிட்டே இருக்கிறோம். தாராபுரம் அருகே நடைபெற்ற காளை பந்தயத்தை பல்லாயிரக்கணக்கான பொதுமக்கள் உற்சாகமாக கண்டுகளித்தனர். திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் அருகே சின்னக்காம்பாளையத்தில் முன்னாள் முதல்வர் கலைஞர் கருணாநிதியின் 103வது பிறந்த நாளை முன்னிட்டு 13வது ஆண்டு காளை பந்தயம் கோலாகலமாக நடைபெற்றது. போட்டியை திமுக துணை பொதுச் செயலாளர் மூபே சாமிநாதன் தொடங்கி வைத்தார். இதில் திருப்பூர், கோவை, பொள்ளாச்சி, உடுமலை, தாராபுரம் உள்ளிட்ட பகுதிகளில் இருந்தும் கேரளாவில் இருந்தும் 550 ரேக்லா வண்டிகளும் 1500 காளைகளும் பங்கேற்றன. 200 மீட்டர் பிரிவில் கவின்குமார் முதலிடம் பிடித்தார். 300 மீட்டர் பிரிவில் கருப்பணசாமி முதலிடம் பிடித்தார். 2ஆம் இடங்களை பல்வேறு வீரர்கள் பெற்றனர். வெற்றியாளர்களுக்கு ரொக்க பரிசுகள், கோப்பைகள் வழங்கப்பட்டன. பல்லாயிரக்கணக்கான மக்கள் திரண்டிருந்து காளை பந்தயத்தை உற்சாகமாக கண்டுகளித்தனர். சேலம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற மக்கள் குறை தீர்க்கும் முகாமில் பொதுமக்களுக்கு உரிய மரியாதை தரப்படவில்லை என மாவட்ட ஆட்சியர் பங்களா முன்பு தேசிய சீர்திருத்த இயக்கத்தின் தலைவர் ஜெயசீலன் தர்ணாவில் ஈடுபட்டதால் பரபரப்பு நிலவியது. சேலம் அஸ்தம்பட்டி ஹவுசிங் போர்டு மகேந்திரபுரி பகுதியை சேர்ந்த ஜெயசீலன் என்பவர் தேசிய சீர்திருத்த இயக்கத்தின் தலைவராக உள்ளார். இந்நிலையில் கடந்த வாரம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற மக்கள் குறை தீர்க்கும் முகாமில் பங்கேற்ற தேசிய சீர்திருத்த இயக்க தலைவர் ஜெயசீலன் பொதுமக்களுக்குரிய மரியாதை அளிக்கவில்லை என்று அதிகாரிகளிடம் புகார் தெரிவித்தார். இதனால் அதிகாரிகளுக்கும் ஜெயசீலனுக்கும் வாக்குவாதம் ஏற்பட்டது. இதனையடுத்து சேலம் கோரிமேட்டில் உள்ள மாவட்ட ஆட்சியர் பங்களா முன்பு ஜெயசீலன் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டார். இதனை அறிந்த கண்ணங்குறிச்சி காவல்துறையினர் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்று ஜெயசீலனிடம் பேச்சுவார்த்தை நடத்தினர். இதனிடையே மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் பொதுமக்களுக்குரிய மரியாதை வழங்கப்படும் எனவும் தங்கள் போராட்டத்தை கைவிட வேண்டும் எனவும் மாவட்ட ஆட்சியர் தெரிவித்தார். இதனையடுத்து தேசிய சீர்திருத்த இயக்கத்தின் தலைவர் ஜெயசீலன் தர்ணா போராட்டத்தை கைவிட்டார். தீண்டாமை நவீனப்படுத்துகிற மாதிரி இருக்குது. அதனால் அவங்களுக்கும் குஷன் சேரே போட்டு அவங்கள உட்கார வச்சு மரியாதையாக நடத்தி அவங்களுக்கான குறைகளை தீர்க்கணும்னு சொல்கிறதுக்காக வந்திருக்கிறேன். இங்கே பிளாஸ்டிக் சேர் தான் இருக்கா, இல்லை குஷன் சேர் போட்டிருக்காங்களா மக்களுக்காக, எனக்காக அப்படிங்கிறத உறுதிப்படுத்துறதுக்காக இங்கே வந்திருக்கேன். தென்காசி மாவட்ட கூட்ட அரங்கிற்குள் ரீல்ஸ் எடுத்த தாவேகா நிர்வாகிகளால் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. தென்காசி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு பொறுப்பு அமைச்சர் ராஜீவ் வருகை தந்தார். இந்நிலையில் தமிழக வெற்றி கழக நிர்வாகிகள் அனைவரும் மாவட்ட ஆட்சியர் அலுவலக கூட்ட அரங்கத்திற்குள் நூற்றுக்கணக்கானோர் நுழைந்தனர். பின்னர் கூட்ட அரங்கிற்குள் ரீல்ஸ் எடுத்து சுற்றி சுற்றி வந்ததால் கூட்ட அரங்கம் சந்தைக்கடையாக மாறியது. இதனால் மனு வாங்குவதற்காக இருந்த அதிகாரிகளுக்கும் பொதுமக்களுக்கும் மிகுந்த சிரமம் ஏற்பட்டது. இதனைத் தொடர்ந்து அதிகாரிகள் ஒலிபெருக்கி மூலம் அறிவித்ததை தொடர்ந்து தாவேகா நிர்வாகிகள் கூட்டரங்கை விட்டு வெளியேறினர். இதனால் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் பரபரப்பு ஏற்பட்டது. கன்னியாகுமரி மாவட்டம் களியல் கோதை ஆற்றில் 4 மாதங்களுக்கு பின் மீண்டும் முதலை தென்பட்டதால் பொதுமக்களிடையே பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. குமரி மாவட்ட களியல் கோதை ஆற்றில் கடந்த 5 மாதங்களுக்கு முன் முதலை ஒன்றை பொதுமக்கள் பார்த்து அச்சமடைந்தனர். இதையடுத்து அன்றைய விளவங்கோடு சட்டமன்ற உறுப்பினர் தாரகை கத்பட் சம்பவ இடத்திற்கு வந்து களியல் வனத்துறை அதிகாரிகளை வரவழைத்து முதலையை பிடிக்க கூண்டு அமைத்து அதே பகுதியில் வனத்துறையினரும் கொட்டகை அமைத்து கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டு அப்பகுதியில் பொதுமக்கள் சில தடையும் விதித்தனர். தொடர்ந்து பல நாட்கள் கழித்தும் கூண்டில் முதலை சிக்காததாலும் வனத்துறையினரின் கண்ணில் சிக்காததாலும் கண்காணிப்பு பணியை நிறுத்திவிட்டு கூண்டையும் அப்படியே விட்டு சென்றனர். இந்நிலையில் 4 மாதங்களுக்கு பிறகு அதே பகுதியில் கூண்டின் அருகாமையில் உள்ள கிணற்றின் மீது மீண்டும் முதலை தென்பட்டுள்ளது. இந்த சம்பவம் அப்பகுதியில் மீண்டும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.
மயிலாடுதுறையில் வீட்டுமனை பட்டா வழங்க வலியுறுத்தி வட்டாட்சியர் அலுவலகம் முன்பு திருநங்கைகள் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். மயிலாடுதுறையில் 50க்கும் மேற்பட்ட திருநங்கைகள் வசித்து வருகின்றனர். இவர்கள் சொந்தமாக வீடு கட்டி குடியேற அரசு தங்களுக்கு இலவச வீட்டுமனை பட்டா வழங்க வேண்டும் என கடந்த பல ஆண்டுகளாக கோரிக்கை வைத்து வருகின்றனர். மயிலாடுதுறை அருகே வல்லாலகரம் கிராமத்தில் இவர்களுக்கு வீட்டுமனை பட்டா வழங்க நடவடிக்கை எடுப்பதாக வருவாய்த்துறையினர் தெரிவித்திருந்தனர். இந்நிலையில் அப்பகுதியில் நில எடுப்பு பிரச்சனையில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு அந்த இடத்தை வருவாய்த்துறையினர் வழங்க உள்ளதாக கூறப்படுகிறது. இதனால் ஆத்திரமடைந்த திருநங்கைகள் 20 பேர் மயிலாடுதுறை வட்டாட்சியர் அலுவலகம் முன்பு தங்களுக்கு குடியிருக்க பட்டா வழங்க வேண்டும் என கோரி தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். திருநங்கைகளுக்கு ஆதரவாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினரும் போராட்டத்தில் ஈடுபட்டனர். கோவில்பட்டி ஊராட்சி அலுவலகத்தை முற்றுகையிட்டு 100 நாள் வேலைவாய்ப்பு திட்ட பணிகள் வழங்க கோரி கிராம மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். தூத்துக்குடி மாவட்டம் நற்கலைக்கோட்டை கிராமத்தில் உள்ள மக்களுக்கு கடந்த 2 மாதங்களாக 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்தில் பணிகள் வழங்கவில்லை என்றும் ஊராட்சியில் உள்ள மற்ற ஊர்களுக்கு பணிகள் தருவதாகவும் என்பன உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி கரிசல் பூமி விவசாயிகள் சங்க தலைவர் வரதராஜன் தலைமையில் கோவில்பட்டி ஊராட்சி அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். இந்நிகழ்வில் 100 நாள் வேலைவாய்ப்பு திட்ட பணிகள் வழங்க கோரி கண்டன கோஷங்களை எழுப்பினர். இதன் பின்னர் தங்களது கோரிக்கை மனுவினையும் வட்டார வளர்ச்சி அலுவலகத்தில் வழங்கினர். கோவில்பட்டி அருகே இருசக்கர வாகனம் மோதிய விபத்தில் அரிசி கடை உரிமையாளர் உயிரிழந்த சம்பவம் குறித்து கயத்தாறு காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டனர். தூத்துக்குடி மாவட்டம் கயத்தாறு அடுத்த ஐயனார் ஊத்து கிராமத்தை சேர்ந்த நாகூர் மைதீன் என்பவர் கயத்தாறில் அரிசி கடை நடத்தி வந்தார். இவர் கடையை அடைத்துவிட்டு சாலையில் நடந்து சென்ற போது பின்னால் வந்த இருசக்கர வாகனம் மோதியதில் தூக்கி வீசப்பட்ட நாகூர் மைதீன் படுகாயமடைந்தார். உடனே அருகில் இருந்தவர்கள் அவரை மீட்டு 108 ஆம்புலன்ஸ் மூலம் திருநெல்வேலியில் தனியார் மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பிரிவில் சேர்த்தனர். இந்நிலையில் சிகிச்சை பலனின்றி நாகூர் மைதீன் உயிரிழந்தார். இதனையடுத்து விபத்து குறித்து கயத்தாறு காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டனர். இந்நிலையில் விபத்து தொடர்பான சிசிடிவி காட்சிகள் வெளியாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. குடியாத்தம் வனச்சரகத்தில் பணிபுரியும் வனவர் அலுவலகத்தில் பணியில் இருந்தபோது திடீரென மாரடைப்பு ஏற்பட்டு உயிரிழந்த சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. வேலூர் மாவட்டம் குடியாத்தம் வனச்சரகத்திற்கு உட்பட்ட சைனகுண்டா பகுதியில் வனவராக சுரேஷ் பணியாற்றி வந்தார். இதனிடையே சைனகுண்டா வனப்பகுதியில் ரோந்து பணியை முடித்துவிட்டு வன அலுவலகத்தில் பணியில் ஈடுபட்டிருந்த போது அவருக்கு திடீரென மாரடைப்பு ஏற்பட்டுள்ளது. இதனையடுத்து அங்கிருந்த ஊழியர்கள் அவரை உடனடியாக அருகே இருந்த மோடிக்குப்பம் ஆரம்ப சுகாதார நிலையத்திற்கு அழைத்து சென்றனர். அங்கு பரிசோதனை மேற்கொண்ட மருத்துவர்கள் வனவர் சுரேஷ் உயிரிழந்து விட்டதாக தெரிவித்தனர். இச்சம்பவம் வன அலுவலர்கள் மத்தியில் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. கீரபாளையத்தில் சேத்துக்கால் செல்லியம்மன் கோயிலில் 26ஆம் ஆண்டு சாக்கை பெருவிழாவையொட்டி தேரோட்டம் மிக சிறப்பாக நடைபெற்றது. கடலூர் மாவட்டம் கீரபாளையத்தில் உள்ள சேத்துக்கால் செல்லியம்மன் கோயிலில் அலங்கரிக்கப்பட்ட அம்மன் திருத்தேரில் எழுந்தருளி பக்தர்களுக்கு காட்சியளித்தார். இதன் பின்னர் பல்வேறு பகுதிகளில் இருந்து வருகை தந்த பக்தர்களும் பொதுமக்களும் தேரினை பக்தி கோஷம் முழக்கத்துடன் வடம் பிடித்து இழுத்தனர். இந்நிகழ்வில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். குடியாத்தம் அருகே எர்த்தாங்கல் கிராமத்தில் உள்ள கங்கையம்மன் கோயில் சிரசு ஊர்வலம் மிக சிறப்பாக நடைபெற்றது. வேலூர் மாவட்டம் குடியாத்தம் அருகே எர்த்தாங்கல் கிராமத்தில் உள்ள கங்கையம்மன் கோயில் சிரசு ஊர்வலம் நடைபெற்றது. அப்போது பக்தர்கள் அம்மனுக்கு பூமாலை அணிவித்தும் ஆடு கோழிகளை பலியிட்டும் காணிக்கை செலுத்தினர். இதில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். பொதுமக்கள் எளிதில் அணுகும் வகையில் அதிகாரிகள் செயல்பட வேண்டும் என்று அரசு அதிகாரிகளுக்கு அமைச்சர் ராஜ்குமார் உத்தரவிட்டுள்ளார். கடலூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் செய்தி மக்கள் தொடர்புத்துறை சார்பில் வைக்கப்பட்டுள்ள புகைப்பட பெட்டக கண்காட்சியினை அமைச்சர் பி ராஜ்குமார் திறந்து வைத்தார். இதனைத் தொடர்ந்து அனைத்து துறை அரசு அலுவலர்களுடனான ஆலோசனை கூட்டம் மாவட்ட ஆட்சியர் சிபி ஆதித்த செந்தில்குமார் தலைமையில் நடைபெற்றது. கூட்டத்திற்கு தலைமை வகித்த தமிழக வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சர் பி ராஜ்குமார் பொதுமக்கள் எளிதில் அணுகும் வகையில் அரசு அலுவலர்கள் செயல்பட வேண்டும் என்றும் அரசுக்கு கெட்ட பெயர் ஏற்படாத வகையில் பணியாற்ற வேண்டும் என்றும் அறிவுறுத்தினார். மேலும் அரசின் நலத்திட்டங்களை மக்களிடம் கொண்டு சேர்க்க அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தினார். கடலூரின் புதிய பேருந்து நிலையம் நகர பகுதிக்குள்ளேயே அமைக்கப்படும் என்றும் அவர் உறுதியளித்தார். இக்கூட்டத்தில் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஜெயக்குமார், நாடாளுமன்ற உறுப்பினர் விஷ்ணு பிரசாத், சட்டமன்ற உறுப்பினர் ஜோதிமணி மற்றும் அரசு துறை அதிகாரிகள் கலந்து கொண்டனர். குடியாத்தத்தில் பாஜக முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை தொடங்கியுள்ள மாறுவோம் மாற்றுவோம் இயக்கம் சார்பில் மாணவர்களுக்கு கல்வி உதவித்தொகை வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. வேலூர் மாவட்டம் குடியாத்தத்தில் பாஜக முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை தொடங்கியுள்ள மாறுவோம் மாற்றுவோம் இயக்கம் சார்பில் குடியாத்தம் பழைய பேருந்து நிலையம் அருகே மாணவர்களுக்கு கல்வி உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது.
நிகழ்ச்சியில் இயக்கத்தின் நிர்வாகி முத்துக்குமரன் தலைமை வகித்தார். இதனைத் தொடர்ந்து வேலூர் மாவட்ட பாஜக முன்னாள் தலைவர் மனோகரன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு மாணவர்களுக்கு கல்வி உதவித்தொகை மற்றும் பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கினார். அப்போது ஆதரவாளர்கள் பட்டாசு வெடித்து வருங்கால முதல்வர் அண்ணாமலை வாழ்க என கோஷங்களை எழுப்பினர். இந்நிகழ்வில் முரளி, யுவராஜ், நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்கள் திரளாக பங்கேற்றனர். விவசாயிகளுக்கு பொய்யான வாக்குறுதிகளை கொடுத்து ஏமாற்றிய தமிழக முதல்வரை கண்டித்து விளாத்திக்குளத்தில் விவசாயிகள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திக்குளம் அருகே உள்ள புதூரை சேர்ந்த விவசாயிகள் பேருந்து நிலையம் முன்பு தமிழக அரசை கண்டித்து கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது விவசாயிகள் கூறுகையில் பயிர்க்கடன் தள்ளுபடி திட்டம் முழுமையாக விவசாயிகளுக்கு பயனளிக்கவில்லை என குற்றம் சாட்டினர். மேலும் வறட்சி நிவாரணம், பயிர் காப்பீடு மற்றும் இழப்பீட்டு தொகைகளை முழுமையாக வழங்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்தனர். மிளகாய், மக்காச்சோளம் உள்ளிட்ட விளைபொருட்களுக்கு உரிய விலை நிர்ணயம் செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தினர். காட்டுப்பன்றிகளால் ஏற்படும் பாதிப்புகளை தடுக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் தெரிவித்தனர். கோரிக்கைகள் 15 நாட்களுக்குள் நிறைவேற்றப்படாவிட்டால் சாலை மறியல் போராட்டம் நடத்தப்படும் என எச்சரித்தனர். தேர்தல் வாக்குறுதிப்படி விவசாயிகளின் கூட்டுறவு கடன்களை முழுமையாக தள்ளுபடி செய்ய வேண்டும் என வலியுறுத்தி பாஜகவினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். பெரம்பலூரில் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு பாஜக சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. தேர்தல் வாக்குறுதியில் அறிவித்தபடி சிறு குறு விவசாயிகளின் கூட்டுறவு பயிர்க்கடன்களை முழுமையாக தள்ளுபடி செய்ய வேண்டும் என வலியுறுத்தி இந்த ஆர்ப்பாட்டம் நடத்தப்பட்டது. தற்போது அறிவிக்கப்பட்டுள்ள கடன் தள்ளுபடி திட்டத்தில் உச்சவரம்பு மற்றும் அடுக்குமுறை நடைமுறை கொண்டு வரப்பட்டுள்ளதால் பல விவசாயிகள் பாதிக்கப்படுவதாக ஆர்ப்பாட்டத்தில் பங்கேற்றவர்கள் குற்றம் சாட்டினர். குறிப்பிட்ட தொகைக்கு மேற்பட்ட கடன்களுக்கு வெறும் 5000 மட்டுமே தள்ளுபடி வழங்கப்படுவதாகவும் அவர்கள் தெரிவித்தனர். ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டவர்கள் தேர்தல் வாக்குறுதிப்படி விவசாயிகளின் கூட்டுறவு கடன்களை முழுமையாக தள்ளுபடி செய்ய வேண்டும் என வலியுறுத்தி கோஷங்களை எழுப்பினர். மீண்டும் தலைப்பு செய்திகள். பாதுகாப்பு படையினருக்கு சௌரிய சக்ரா விருது வழங்கும் விழா. வீரத்தையும் அசாதாரண துணிச்சலையும் வெளிப்படுத்திய பாதுகாப்பு படையினருக்கு விருது வழங்கி கௌரவித்தார் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு. சென்னை ராஜரத்னம் விளையாட்டு அரங்கில் சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படையை தொடங்கி வைக்கிறார் முதலமைச்சர் விஜய். ஐஜி பவானேஸ்வரி தலைமையிலான சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படை. இந்தியாவில் தற்போது 76 முதல் 80 நாட்களுக்கு தேவையான எரிபொருள் இருப்பு உள்ளது. மத்திய பெட்ரோலியம் மற்றும் இயற்கை எரிவாயுத்துறை அமைச்சர் ஹர்தீப் சிங் பூரி அறிவிப்பு. மின்வெட்டு பிரச்சனைகளுக்கு 20 ஆண்டுகளுக்கும் பழமையான டிரான்ஸ்பார்மர்கள் மற்றும் கேபிள்கள் சேதமடைவதே காரணம். மின்வாரியத்துறை அமைச்சர் நிர்மல்குமார் விளக்கம். இஸ்ரேல் மீண்டும் பேச்சுவார்த்தைக்கு திரும்ப வேண்டும். அமெரிக்க அதிபர் டிரம்ப் வேண்டுகோள். ஹார்முஸ் அருகே எண்ணெய் கப்பல் மீது நடத்தப்பட்ட ஏவுகணை தாக்குதல். 24 இந்தியா மாலுமிகள் பத்திரமாக மீட்பு. இத்துடன் ஜெம் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் ஜெம் செய்திகள் மதியம் 1:30 மணிக்கு. உடனுக்குடன் செய்திகளை காண GemLive.tv என்ற இணையதளத்தில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம். உடனுக்குடன் அப்டேட் தெரிந்து கொள்ள ஜெம் டிவி தமிழ் ஆப்பை இன்ஸ்டால் செய்யவும்.